अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। विस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं सत्यं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं च तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं हेमवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृदयानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதுல இருக்கக்கூடிய நாமங்களுடைய அர்த்தங்களை பார்த்திருந்தோம். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார் அருளிய அந்த பிரகாரமாக அந்த அர்த்தங்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு பார்க்க வேண்டியது 78வது ஸ்லோகம், அதாவது 725வது நாமா. ஏகோனைகசவக்கிம் யத்தத் பதமனுத்தமம் லோகபந்துர்லோகநாதஹ மாதவோ பக்தவத்சலஹ. ஏகோனைகசவக்கிம் யத்தத் பதமனுத்தமம் லோகபந்துர்லோகநாதஹ மாதவோ பக்தவத்சலஹ. 18 நாமாக்கள் 12 நாமாக்கள் ஒரு ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப விசேஷமா முதல் லைன்ல பாத்தீங்கன்னா 8 நாமாக்களை எழுதியிருக்காரு. ஏகோ நைகஹா அவஹா கஹா கிம் அஞ்சாச்சா, பதம் அனுத்தம் யத் தத் பதம் அனுத்தமம். ஏகஹா நைகஹா தவஹா கஹா கிம் யத் தத் 7 பதம் அனுத்தமம் ஒரே நாமாவா எடுத்துட்டு வியாக்கியானம் பண்ணிட்டார். இப்படி 8 நாமாக்கள் இருக்கு. பகவானுடைய திவ்ய நாமாக்களை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விசேஷமாக இதை ஈஸ்வரானவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். கிருஷ்ணனுடைய அந்த விஷ்ணுவனுடைய வைபவங்களை மகிமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுல இப்ப எதுல வந்து நிக்கிறார்? ஏகஹா அப்படின்னு ரொம்ப வசத்தியான ஒரு நாமா. ஏகஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று, ஒருவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எப்படி ஒருவர் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஏன் இருவர் இல்லையா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒருவர் மட்டும்தானா அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா? ஏகஹான்ற பதத்துல அவர் தான் சார் இந்த கிளாஸ்லயே ஏகஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு குளோரிபிகேஷனுக்காக சொல்றது இல்லையா? அது சும்மா அவர் ஒருத்தர் தான் சார் சிறப்புனாக்கா பாக்கி பேர்லாம் இல்லைன்ற அர்த்தமான அப்படி சொல்லப்படுகிறதா அப்படின்னா நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா? ஏகஹா அப்படின்னாக்க கேவலஹான்னு ஒரு அர்த்தம், அனன்யஹா அவரை தவிர வேறு இல்லைன்னு ஒரு அர்த்தம். இப்படி ஏகம்ன்ற பதத்துக்கு
அநேக அர்த்தங்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஏகஹான்ற பதத்தை எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏகஹா பதமானது உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு அதுதான் நமக்கு பிரமாணம். உபனிஷத்துல அவர் என்ன பண்ணார், சிவதகேதுக்கு சதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சொன்னார். ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு சொன்னார். ஏகஹானாலே போதுமே, ஒன்றுனாலே போதுமே. ஏவ ஒன்றுத்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஒன்றுத்தான்னு சொன்னா ஒண்ணுதானே இல்லையா? அப்போ அவர் அத்விதீயம் இரண்டற்றதாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றார். இதற்காக இவ்வளவு விசேஷனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணா அதுல விசேஷங்கள் இருக்கு. ஏகம் ஏவ அத்விதீயம்னு. ஏன்னா இப்ப பாருங்க, விஜாத்திய பேதம், சஜாத்திய பேதம், பகத பேதம் நம்மளுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க மரம் வேற, கல்லு வேற, மனிதர்கள் வேற. சோ இது ஒண்ணு அது ஒண்ணு அது ஒண்ணு, அப்ப மூணு ஒண்ணாச்சு. மரங்கள் வேற, கற்கள் வேற, மனிதர்கள் வேற, விலங்குகள் வேற, இப்படின்னு இருக்கிறதுனால இந்த பேதம் இருக்கு. அது என்ன, இது வேற ஜாதி கம்ப்ளீட்டாவே. அது கல், அது மர ஜாதி, இது கல் ஜாதி, இது மனுஷ ஜாதி, அப்படி ஒரு பேதம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜாதி பேதம் இருக்கு. சரி, இன்னொரு பேதம் இருக்கு பாருங்க. மரம்னு வச்சுட்ட அந்த மரத்துல எத்தனையோ விஷயம், தென்னை மரம், மாமரம், பலா மரம், இல்லையா, பில்ல மரம், எல்லா மரங்களும் இருக்கு. ஒரு அந்த மாதிரி ஒரு ஜாதி வருமா அப்படின்னு ஒரு விஜாத்தியவா வேணா இருக்காது. அந்த பிரம்மமா இறைவனானவர் இப்படி வேற வேற ஜாதியா இருக்க முடியாது. ஆனா அவளுக்குள்ள நிறைய இருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கு பேர் சஜாத்தியம் அப்படின்னு பேரு. இப்படி ஒரு தோஷம் வருது. சரி, அதுவும் வரக்கூடாது பகவானுக்கு. அப்படின்னாக்க இன்னொரு பேதம் இருக்கு, அது ஸ்வகத பேதம். இப்போ ஒரே மரம் தான் இருக்கு, ஆனா அதுல நம்ம எல்லாம் சாதாரணமா சொல்லும் பொழுது அந்த ஒரு மரத்துலதான் சார் குரங்கு வந்து உட்கார்ந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு மரத்துலதான் கிளி வந்து உட்கார்ந்ததுன்னு சொல்றோம். ஆனா மரத்துல உட்கார்ந்ததுன்னாக்க மரத்துல எங்க உட்கார்ந்தது? பிரான்ச்ல உட்கார்ந்ததா, கீழே அது தண்டுல உட்கார்ந்ததா, வேர்ல உட்கார்ந்ததா, இல்ல இலையில உட்கார்ந்ததா, இல்ல அது மேல இருக்கக்கூடிய படத்துல உட்கார்ந்தா, இப்படி சொகத பேதங்கள் இருக்கு. நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது எங்க சொல்றோம்? மரத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னு, மரத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். மரத்துக்குள்ள இத்தனை பேதங்கள் இருக்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வருது இல்லையா? அதனாலதான் அவர் சொன்னார் ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொன்னா அவர் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமாக இருக்கார். இந்த சஜாத்திய பேதமோ விஜாத்திய பேதமோ ஸ்வகத பேதமோ இல்லாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர் தான் அந்த ஒருவர். அதனாலதான் வேதமானது ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ரொம்ப மகான்கள்லாம் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றாங்க. ஏகஹான்னு சொன்னா ஒண்ணுன்னு தான் அர்த்தம். ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு. ஒண்ணுன்னு சொன்னாக்க சரியா அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னா அர்த்தம். பாக்கி பேர்லாம் இல்லன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம்ன்ற அர்த்தம் வருமோனாக்கா அதுவும் இல்லை. சரி, இந்த ஏவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏவன்னா அவர் மட்டும்தான் அப்படின்னு. இந்த மட்டும்தான்ற வார்த்தை ஏவ இருக்கு, அது பலாப்பற்ற. அது யாரு கூட வேணும்? அவ ஒத்தி தான் சார், அவர் ஒத்ததான் சார், அந்த ஒரு கட்சி தான் சார் அப்படின்னா எதை சொன்னாலும் அந்த ஏவ அதோட போய் ஒட்டும். அந்த ஏவாவை வச்சுட்டு ஒரு டிசிஷனா நம்ம எடுக்க முடியாது. சரி, அத்விதீயம்ன்ற பதம் இருக்க அப்படின்னாரு. சரி, ரெண்டற்றதுன்னா என்ன, மூணாவதா இருக்கு, நாலாவதா இருக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் எதிராளிகள் வந்து நம்மளை கிடுக்குப்பிடி போடுறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாம் இல்லைன்றதுக்காக ஆச்சாரியால் என்ன சொன்னார்? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமாக இருக்கிறதை குறிப்பதற்காகத்தான் ஏக ஏவ அத்விதீயம் பிரம்ம. அந்த இறைவன் ஒருவர்தான் இரண்டற்றது, இரண்டாவது பொருளே இல்ல. திவ்யாத்வை பயம் பவதி, அத்விதீயமாக இருக்கிறார். அத்வைதமாக இருக்கக்கூடியவர் அந்த இறைவன் தான். அவருக்கு இரண்டாவது ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா?
அந்த அர்த்தத்தை எடுத்துட்டார் ஆச்சாரியார். இப்போ ஏகஹா அப்படின்னா பரமார்த்ததா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத நிர்முக்தத்வாத் ஏகஹா. சஜாத்திய பேதமோ விஜாத்திய பேதமோ சொகத பேதமோ இல்லாத ஒருவர் இருக்கிறார் இந்த உலகத்தில், பரமாத்மா இருக்கிறார் என்றால் அவர்தான் எங்க சாட்சாத் விஷ்ணு பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணார். அதனால ஏகஹா அப்படின்னாரு. சரி சார், ஏகஹான்னு நீங்க சொன்னீங்க. ஏகோ நைக சவக்கிம் எத்தத் பதமனுத்தமம். ஏகஹான்னு சொன்னீங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்படிதான் சொல்ல போறேன் நீங்க பரமாத்மானா ஏகஹான்னு. பின்னாடியே பாருங்க, நான் ஏகஹா அப்படின்னு அவர் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏகஹா அப்படின்னா ஒருவர், அவர் ஒருவர் தான் சொன்னீங்கன்னா இருந்தது. நான் ஏகஹான்னு பின்னாடியே சொல்றது, இது என்ன சார் இது அப்படின்னு நமக்கு சந்தேகம். நான் ஏகஹான்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒருவராக இருந்த போதிலும் மாயையினால, இல்லையா, இந்த மாயையினால அவர் அநேக ரூபங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது. அவரு மத்ய ரூபமாகவும் வராக ரூபமாகவும் வாமன ரூபமாகவும் நரசிம்ம ரூபமாகவும் எப்படி வேண்டுமானாலும் அவர் அவதாரம் பண்ணி கொண்டு வருவார். ஏன், நாமெல்லாம் நம்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறக்கணும். அந்த அப்பா அம்மாவுக்குன்னு தீர்மானம் பண்ணி தான் நம்ம பிறக்கணும். ஆனா பகவானுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. அவெல்லாம் கர்மாவனால பிறக்கப்படுறது. அவா ஸ்வ இச்சையா அவர்கள் அவதாரம் அப்படின்னு பேரு. மேலிலிருந்து கீழே நமக்காக இறங்குகிறார். எதுக்கு? பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை எல்லாம் திராணம் பண்ணணும், நன்றாக காப்பாற்றணும். அப்புறம் விநாசாய துஷ்கிருதாம், கெட்டகாரியம் பண்றவர்களே அழிக்கணும். அதற்காக சம்பவாமி யுகே யுக, ஒவ்வொரு யுகத்துக்கும் நான் வருவேன் அப்படின்னு அந்த அவதார மகிமையை சொல்றாரு. எப்படி அவர் அநேக ரூபத்தை எடுத்துட்டார் அப்படின்னா, ஐயா அந்த மாயினால பகுரூபத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு ஏகஹா, அவர் ஒருவர் ஒன்றாதான் இருக்கணும்ன்ற அர்த்தம் இல்ல. அவர் ஒன்றாக இருக்கிறவர் தான், ஆனால் அநேகமாகவும் அநேகமாக அப்படின்னா ஏக்கமற்றவராகவும் இருப்பார், அப்படியே பலவாகவும் இருப்பார். அதுக்கு என்ன சுத்தி பேக்கப் இருக்கு? உபனிஷத் சொன்னாதானே ஆச்சாரியார் ஒத்துப்பார். இந்திரோ மாயாபி குரு ரூபமீயதே. இந்த பரமேஸ்வரன் ஈஸ்வரன் அவன் தன்னுடைய மாயினால பல ரூபங்களை எடுத்துக் கொள்கிறார் அப்படின்னு உபனிஷத்தே நமக்கு கற்றுக். ஆகையினால அவர் பலவாகவும் இருப்பார். அவர் எல்லாரும் நம்ம சொல்றோம் இல்லையா, மனுஷ ரூபேன அப்படின்னு சொன்னார் ராமாயணத்துல. அவரேதான் எப்படி வந்தார்? மனுஷ ரூபமாக ராமரா அவதரித்து வந்தார். எல்லாரையும் காப்பாத்தினார் ராமராஜ்யத்துல உட்கார்ந்துட்டு. அப்படி ராமரா வந்தார். அப்புறம் லீலைகள்லாம் புரியறதுக்காக 16,000 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டு அப்படி கிருஷ்ணராகவும் அவர் தான் வந்தார், இல்லையா. அவருக்கு மகாபலிக்கு பண்ணும் பொழுது உலகளந்த பெருமாளாகவும் அவர் தான் வந்தார். இப்படி அநேக ரூபங்களை தன்னுடைய மாயாசக்தியினால எடுக்கக்கூடியதுனால பரமாத்மாவுக்கு ந ஏகஹா அப்படின்னு வருது. அது அப்போ இத 4வது விபக்தியா நம்ம மாத்தி சொல்லணும் இல்லையா. அப்படி சொன்னதான் நமக்கு வரும். அப்படி சொல்லணும்னாக்க ஏகஸ்மை நமஹா அப்படின்ற, இப்போ ஏகஸ்மை நமஹா ஏக பதத்துக்கு 4வது விபக்தி ஏகஹாக்கு ஏகஸ்மை நமஹா. அதே மாதிரி நைகஹா அப்படின்னாக்க நைகஸ்மை நமஹா அப்படின்னாரு. சரி, அடுத்தது சவஹா. ஏகோ நைக சவஹ கிம் அப்படின்னு. சவஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சோமஹா எத்திர அபிசூயதே சஹா அத்வரஹா. சோமயாகம், சோமயாகத்துல எஜமானன் தன்னுடைய பத்திரியோட யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் யார் யார ஹயர் பண்ணணும் அந்த காரியத்தை செய்வதற்காக யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய அத்வரியுவ அவர் அப்பாயிண்ட் பண்ணணும். சுவாமி, நீங்க எனக்கு யாகம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அத்வரியுவா நியமிக்கிறார். இன்னொருத்தரை ரிக்வேதிய கூப்பிடுறார். அவர் சார் நீங்க ஹோதாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போனார், நீங்கள் சாமவேதியா இருக்க, நீங்க உத்காரம் பண்ணணும், எங்களுடைய யாகத்தை நடத்தி கொடுக்கணும், உத்காத்தர் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு பிரம்மாவை நியமிக்கிறார். இப்படி எஜமானன் அத்வரியோ, எஜமானன் அத்வரியோ, ஹோதா, உத்காதா, பிரம்மா
அப்புறம் எஜமானனுடைய பத்தினி இல்லையா. இப்படி பெரிய யாகங்களா இருந்தா அத்வரியுக்கு 4 பேர், ஹோத்திருக்கு 4 பேர், உத்தானம் பண்றதுக்கு 4 பேர், பிரம்மாவுக்கு 4 பேர், இப்படி 16 பேரு. அப்புறம் யாகம் பண்ணக்கூடிய எஜமானன் பத்தினி, 18 பேர் சேர்ந்து பண்ணக்கூடியதுதான் யாகம். அதுல ரொம்ப வசதியாக சொல்லப்படுகிற கூடியது யாகம் என்ன அப்படின்னு சொன்னா சோமயாகம் அப்படின்னு பேரு. சோமேன யஜேதா அப்படின்னு வேதமானது சொல்லி சோமயாகம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. பிராமணனா பிறந்தா வேத அத்தியனம் பண்ணி அதற்கு பிறகு சோமயாகம் பண்ணணும். சோமயாகம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமான விகாரங்கள்லாம் இருக்கு. அதுக்கு ஆடு வேணும். அந்த ஆடு வாங்கணும், பசுவை வாங்கணும் அப்படின்னாக்க ஒரு வேதம் அறிந்தவர் கையில போய் அவாத்து பின்னாடியில வளர்ற அத தானம் கொடுத்து அந்த மாட்டை தானம் கொடுத்து, அது எப்படி இருக்கணும், அந்த மாடு பிங்காட்சமா இருக்கணும். அது ப்ரௌன் கலர் ஐடா இருக்கணும். அது ஏகாஹா ஏன்னா அது தலைச்சனா இருக்கணும். முதல் குழந்தையா இருந்திருக்கணும் அந்த ஆடு இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய ஆடை எடுத்து மங்களபூர்வமாக எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து அவாத்து கொல்லையில இருக்கக்கூடிய சோமலத்தையே அவர் எடுத்து கொடுப்பார். அந்த சோமலத்தையை எடுத்துன்னு இந்த சுமங்கலி ஸ்திரீகள்லாம் முந்தின நாள் அதை இடிப்பான். இடிச்சு அதை ஒரு வண்டியில வச்சு அதை எடுத்துன்னு சோமயாகத்துல அதைத்தான் சோமயாகத்துல விநியோகம் பண்ணோம். அந்த மந்திரத்துல வரும்போது அது ஒரு மரப்பீப்பா மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அதுலதான் அந்த சோமயாகத்தை வைத்துக் கொண்டு மந்திரத்தை சொல்லி பண்ணுவார். இப்படி சோமஹா எத்திர அபிசூயத்தை, அந்த சோமத்துல அக்னிசோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை அதுல உட்காருவார். இப்படி சோமயாகத்துல அபிசூயத்தை, அதிலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, யாகம்னு பேரு. அத்வரஹா அப்படின்னு பேரு. அந்த அத்வரஹாக்கு இன்னொரு பேர் என்ன, தவஹா அப்படின்னு பேரு. பகவான் தான் அந்த யாகத்துல நம்ம இதெல்லாம் நம்ம பண்றோமே தவிர அதுக்கு அந்த ஒரு மகிமை எப்படி வருதுன்னா, யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்யம்னாலே விஷ்ணு அப்படின்னு அர்த்தம். அவர் அங்க சோமயாகம் ரூபத்துல அங்க வருகிறார். அதனால அவருக்கு சவஹா அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட சவாபகாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம். சவாய நமஹ ஏகோ நைக சவக்க கிம் கஹா அப்படின்றாரு. என்ன சார் கஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? கஹானா யாரு அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் இல்லை. கனா கம் பிரம்ம அப்படின்னு, கம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு பையன் என்ன பண்றான், அந்த குருவானவர் அவன் உபகோஷன்னு பேரு. அவனுக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவனை இவர் தன்னுடைய அக்னிய, அந்த 3 அக்னிய அவன் பரிபாலனம் பண்ணோம். இவ்வளவுதான் இவனுடைய வேலை, அவ்வளவுதான். இவன் எல்லாருக்கும் பாடம் சொல்லி தர, இதுக்கு மாத்திரம் பாடமே சொல்லி தர மாட்டேன்றாரு. அவருக்கு ரொம்ப மனசு கிளாசமாயிட்டு. அந்த பையனுக்கு எவ்வளோ வருஷமா இருக்கான், ஒழுங்கா அவருடைய அக்னியை எடுத்து காரகபத்தி அக்னி, அந்த அந்த ஆகமணி அக்னி, தட்சிணாக்னி எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் நம்ம ஆச்சாரியால் கவனிப்பார்னு கவனிக்கவே மாட்டேன்றார். ஆனால் அந்த பையனுக்கு அழுக பொத்தின்னு வந்துருக்கு. போய் குரு பத்தினி கிட்ட சொன்னான். குரு பத்தினிக்கும் அவன் சொல்றது நியாயமா இருக்கு. இந்த குழந்தை எவ்வளவு உண்மையா இருக்கான், அவனுக்கு ஒண்ணுத்துமே சொல்லி தர மாட்டேன்றாரு இந்த மனுஷன் அப்படின்னு. அவர் போய் ஏன் அவனுக்கு நீங்க சொல்லி தர மாட்டேன், அவர் பதிலே பேசாம எழுதி போயிட்டாரு. போயிட்டாரு. ஒரே எல்லாரும் சோகமா எடுத்து இவன் சாப்பாடு வேண்டான்னா, என்னடா இது குரு வேற கோச்சின்னு போயிட்டாரு, இந்த மாதிரி மாமி வேற கேட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு அந்த அக்னி பகவான் நேர அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு பார்த்தா உடனே கம் பிரம்ம அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு அக்னி தேவதை உபாசனம் பண்ணிட்டு மகாவிஷ்ணுவானவர் அக்னி தேவனா ஆவிர்வதித்து அந்த உபகோஷம் இருந்துட்டு கம் பிரம்ம, சுகம் தாம்பா ஆனந்தம் தாம்பா பிரம்மஸ்வரூபம், கம் ஆகாசம் தாம்பா பிரம்மஸ்வரூபம். வெளியில போயிருந்த அந்த குரு ஒரு நாளைக்கு அப்புறம் வராது. வந்தவன பார்த்தா தேஜஸ் ஒழிக்கிறது. என்னடா உனக்கு உபதேசம் ஆயிடுத்து போல இருக்க, வா வா. ஆமா உபதேசம் ஆயிடுச்சு, பாக்கி உங்ககிட்ட சொன்னா வா 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 அப்படின்னா
சாட்சாத் அக்னி பகவானே உங்களுக்கு பாடம் சொல்லி தர போற, அதுக்கப்புறம் நம்ம சொல்லி தரலான்னு அவர் பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சது இங்க ஒரு பெரிய கதை, வேதத்துல கதை. அந்த இடத்துல கம் அப்படின்னு சொன்னாங்க, சுகம் பிரம்மா அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு நம்ம கம் பிரம்மா என்று சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவருக்கு அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கிம் அப்படின்னாரு. அது என்ன கிம் அப்படின்னாக்க, சர்வ புருஷார்த்த ரூபத்வாத் பிரம்மைவ விசாரியம் இது பிரம்ம கிம் அப்படின்னாரு. விசாரித்து அறிய வேண்டிய விஷயம் கிம் கிம்னு நீங்க விசாரிக்கணும். அப்பதான் மகாவிஷ்ணுவை புரிஞ்சு கொள்ள முடியும். சும்மா போய் அப்படி போய் சினிமா பாட்டை கேட்டுட்டு எனக்கு விஷ்ணுவை புரிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? உண்டான எஃபர்ட்ஸ் போட வேண்டாமா? அப்ப பகவானை அறியணும்னாக்க நிறைய விசாரிக்கணும். சர்வ புருஷார்த்த ரூபமாக அவரை தேடணும். அவரை தேடிதான் அவரை அன்பேஷ்டவியான்னு வேதம் சொல்றது. டெய்லி விசாரம் பண்ணணும். அந்த பிரம்மம் என்ன? ஆகாசம் பிரம்மா, பானோ பிரம்மான்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு, மனோ பிரம்ம, சக்ஷுர் பிரம்மா, ஸ்ரோத்ரம் பிரம்ம, இறைவனை எல்லாமா சொல்லிருக்கு. இது எல்லாத்தையும் விசாரம் பண்ணி தானே நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏகமே அத்விதீயம் பிரம்ம, இதெல்லாம் விசாரிக்காம எப்படி புரியும்? இப்படி கிம்னு விசாரிக்கிறோமோ இல்லையோ, அதனால அவர் விசாரிக்க தகுந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு விசாரித்த அறியத்தக்கவராக இருக்கிறார் என்ற காரணத்தினால அவருக்கு கிம்னு பேரு. அப்ப அதனுடைய 4வது பற்றி கஸ்மை நமஹ அப்படின்னாரு. ஏகோனைக சவக்கிம் எது தது பதமனுத்தவம். எது அப்படின்னா எது எது அப்படின்னு தமிழ்ல சொல்றோமே, அதுதான் எக்காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம். எது சப்தேன ஸ்வதஹா சித்தத்வாத். எதுன்னு சொன்னதுனாலேயே அவரிடம் இருந்து அப்படின்னு தெரியுது. எப்படி தெரியுது? உபனிஷத்துல அவர் பிரபுவுக்கு உபசார அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா எனக்கு பிரம்மத்தை சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? அன்னம் பிரம்மே திவ்யஜானா, முதல்ல அன்னத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அன்னமய கோஷமாக இருக்கக்கூடியதுதான் ஆத்மா அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அன்னமய கோஷத்தை சொன்ன பிறகு அவன் போய் தபஸ் பண்ணிட்டு வந்தான். இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லப்பா பிராணம் தான் பிரம்மம் இப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுத்தார்? எதிலிருந்து இந்த பிராணம் உண்டாகிறதோ, யதோவா இமானி பூதானி ஜாயந்த, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எதிலிருந்து வந்ததோ, யதஹா எதிலிருந்து, இமானி பூதானி இந்த உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய எல்லாம் இமானி பூதானி ஜாயந்தே, எதனால ஏன ஜாதானி ஜீவந்தி, எல்லாருக்கும் படியறதுன்னு தான். ஏதோ ஒரு வழியில யாரோ அவனுக்கு ஒரு குடும்பம், இவனுக்கு ஒரு வச்சனை, இவனுக்கு ஒரு ஆத்துக்காரி, இவனுக்கு ஒரு பாட்டி, இவனுக்கு ஒரு அத்தை, இவனுக்கு ஒரு அப்பா, இவனுக்கு ஒரு அம்மா, எப்படியோ யாரோ ஒருத்தன் வரான். அல்ல மனைவி யாரோ இவனுக்கு படி அறத்தண்டே இருக்காரு அவர் எல்லாருக்கும். அது மட்டும் இல்ல, ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயம் அபிஷந்தி, எல்லாரும் ஒரு நாள் அவர்கிட்ட தான் போய் சேர்ந்தாகணும். இப்படி பண்ணிருங்களா, அதுதான் தத் பிரம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அதனால எத்துன்னு உபனிஷத்துல சொல்லக்கூடிய பதமாக இருக்கக்கூடியவர் யாரோ அவருக்கு யஸ்மை நமஹ, அவர் அந்த மகாவிஷ்ணு தான் அப்படின்னாரு. அடுத்தது தத்து அப்படின்னாரு. தத்து என்று சொன்னா தத்வமசி, அந்த அதுவாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது. தனோதி இதி தத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்தாரத்தை பண்ணக்கூடியது எதுவோ அதுக்குதான் பிரம்மான்னு பேரு. பிரம்மனால என்ன அர்த்தம்? பெருசு அப்படின்னா. இவ்வளோ பெரிய உலகத்தை, இவ்வளோ பெரிய ஆலமத்தை கொண்டு விதைதான் இருக்கு. அந்த விதைக்குள்ள ஒண்ணுமே இல்ல, உடைச்சி பாருங்க. ஆனா அதுக்கு என்ன கெப்பாசிட்டி பாருங்க. இந்த பூமிய அப்படி பொழந்துட்டு வெளியில வரும் இல்லையா? நம்ம ஒரு பூமியை பொழக்கணும்னா நமக்கு கத்தி வேணும், ஹேமர் வேணும், எல்லாம் சுத்தியல் வேணும், இதெல்லாம் இருந்ததான். ஆனா அந்த கொத்தமல்லி வேலை என்ன பண்றது? அப்படி பூமியில இருந்து சர்ன்னு மேல் நோக்கி வருது பாருங்க. அதுக்கு என்ன கெப்பாசிட்டி பாருங்க. அது எல்லாம் யார் கொடுத்த கெப்பாசிட்டி? மகாவிஷ்ணு கொடுத்த கெப்பாசிட்டி இல்லையா? அப்படி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அந்த தத்து தனோதி அப்படின்னாரு. அத பகவத்கீதையில சொல்லும் போது ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்றாரு. தத்து சத்து இது நிர்தேசா
தத்து தத்து இது நிர்தேசா தத்து சத்து அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் எதை குறிக்கிறது? ஓங்காரத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. இப்படி பிரம்மத்தை 3 விதமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. தத்துன்னு சொன்னாலே பிரம்மன்றது அந்த பகவானே அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அக்காரணத்தினாலும் தத்து அப்படின்னு ஆச்சு. அப்புறம் இப்ப என்னாச்சு? ஏகோ நைகசவக்கில் எத்தத் பதமனுத்தமம். அடுத்தது பதமனுத்தமம். பத்யத்தே கம்யத்தே முமுட்சுகு. மோட்சத்தை நாட வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஸ்பிரிச்சுவலா முன்னுக்கு வரணும்னா யாரு பாதத்தை போய் பிடிக்க வேண்டியிருக்கு? மகாவிஷ்ணுவனுடைய தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. இப்படி அந்த பதத்தை தான் முமுட்சுகள் ரொம்ப உத்கிருஷ்டமாக நினைத்து இருக்கிறார்கள். அப்படின்னா உத்கிருஷ்டமான என்ன அர்த்தம்? அதை விட உத்தமமானது எதுவும் இல்லைன்றதுனால அனுத்தமம். மகாவிஷ்ணுவனுடைய பாதத்தை விட உத்தமமான விஷயம் லோகத்துல இருக்கோ இல்ல. ஆகையினால அவர்தான் ஜெண்டா இருக்க சா காஷ்டா சா பராகதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஆகையினால அவருடைய பதம் அனுத்தமம் இல்லையா, இதுக்கு மிஞ்சினது இல்லைன்ற அர்த்தம். இப்ப முதல் லைன்ல இருக்கக்கூடிய 8 நாமாவையும் பார்த்தோம். ஏகோ நைகசவக்கில் எத்தத் பதம் அனுத்தமம் லோகபந்துர் லோகநாதா மாதவோ பக்தவத்சலஹா. லோகபந்து அவர் யார்? லோகத்துக்கெல்லாம் பந்துவாக இருக்கிறவர் அப்படின்னார். லோகபந்து உலகிற்கு எல்லாருக்கும் அவர் உறவினரா இருக்கார். அவர்தான் பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய. அவர்தான் அப்பா, அவர்தான் அம்மா இல்லையா, தாயும் ஆனவர் அவர் தானே. ஆகையினால் அவர் இல்லே உறவெல்லாம் நமக்கு இங்கு ஒழிக்கொழிய அப்படின்னு திருப்பாவே நம்ம எல்லாருக்கும் உறவினர்னு அவர் யாரு? அந்த மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் உறவினர் அப்படின்னு சொன்னார் இல்லையோ. அதனால அவர் தான் லோகபந்து. அதுக்கப்புறம் லோகநாதஹா அப்படின்னாரு. அப்படி லோகானு ஆத்தியதே யாச்சியதே லோகானு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணக்கூடியதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யார்? அவர்தான். ஆகையினால அவரையே எல்லாருமே நாடுகிறார்கள். அதனால அவர்தான் இந்த உலகங்களை எல்லாம் நாதனாக இருந்து, இல்லை என்றால் நாம் எல்லாம் அநாதனாக ஆயிட்டோம். இப்படி நம்ம எல்லாம் அநாதனாக ஆக்காமல் நம்மளை காப்பாற்றி கொண்டு என்னுடைய மூச்சு இருக்கு, என்னுடைய கண்ணு பார்க்கக்கூடிய திறனா இருக்கு, என்னுடைய காது கேட்கக்கூடிய திறனா இருக்குன்னா காரணம் என்ன? அந்த பகவானுடைய அருள் தான் அப்படின்னு பண்றதுனால அவர் லோகநாதன் அப்படின்னு அவருக்கு பேரு. லோகநாதஹா. அதுக்கப்புறம் இல்லையா லோகபந்துர் லோகநாதஹா மாதவோ பக்தவத்சலஹா. மாதவன் ஆத்துக்கார் இல்லாத பெண்களுக்கு என்ன சொல்றோம்? பீதவா அப்படின்னு சொல்றோம். மகாலட்சுமி ஆத்துக்காரா இருக்கக்கூடியவள் யாரு? யாரு? மான மகாலட்சுமி. மகாலட்சுமியுடைய ஆத்துக்கார் மாதவன். யார் அந்த மாதவன் அப்படின்னா மகாவிஷ்ணு அர்த்தம். ஆனா ஆச்சாரியன் என்ன பண்ணிருக்க இந்த இடத்துல எப்படி அர்த்தம் பண்ணிருக்காரு அப்படின்னா மதுகுலே ஜாதத்வாத் மாதவஹா. மது வம்சத்துல பிறந்தவர் இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு புராணம் விஷயம். இவர் அந்த ராமர் சூரிய வம்சத்துல பிறந்தவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திர வம்சத்துல பிறந்தவருடைய கிளான்ல தான் யாதவர்கள்லாம் விஷ்ணு குலமானதுல உண்டாச்சு மகாபாரதத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் மது அப்படின்ற வம்சத்துல பிறந்ததுனால இவருக்கு மாதவன். மதுகுலே ஜாதத்வா மாதவஹான்னு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணார். மது வம்சத்துல பிறந்த காரணத்தினால் அவருக்கு மாதவா. அதுக்கப்புறம் பக்தவத்சலஹா அப்படின்னாரு. பக்தஹா வத்சலஹா. வாத்சல்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பசுமாடு இருக்கு, அது எதிர்க்க அந்த கண்டுகுட்டி ஆகிட்டே வந்தது. பசுவோட அம்மாவுக்கு அதை பார்த்தோன்னா ஐயோ இது காத்தால இருந்து சொத்தி இருக்கு அப்படின்னு ஒண்ணு பால் மடியில சுரக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. அங்க கண்ணுக்குட்டி வந்தது. அது எதுக்கு வந்ததுன்னா இந்த அம்மா இந்த பசுமாட்டுக்கு வயத மடியில பால் சுரக்கிறது. அப்படின்னா என்னதான் அது அவ்வளவு வாத்சல்யம், இந்த பாசம், அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த பாசத்துல இருக்கு. பகவானானவர் இப்படிதான் எல்லாரையும் பார்க்கிறார். யாரெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறாரோ
அவளெல்லாம் கண்ணுக்குட்டி மாதிரியும் அவர் பசு மாதிரி இருந்துட்டு அவர் நமக்கெல்லாம் அவருடைய வாத்சல்யத்தை காமிச்சு நம்ம எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதனால பக்தவத்சலன் அப்படின்னு பக்தர்களுக்கு வாத்சல்யத்துடன் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு பக்தவத்சலஹா அப்படின்னு பேரு. இப்படியாக இல்லையா நம்ம பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தை. ஏகோ நைகசவக்கில் யத்தத்பதமனுத்தமம் லோகபந்துர்லோகநாதஹ மாதவோ பக்தவத்சலஹா. அடுத்தது 79வது ஸ்லோகம். சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கச்சந்தனாங்கதி ஈரஹ விஷமசூன்யஹ கிருதாசீரச்சலச்சலஹ. சுவர்ணவர்ணஹ ஹேமாங்கஹ வராங்கஹ அந்த சந்தனாங்கதி. முதல் ஸ்லோகத்துல 4 நாமாக்கள். அடுத்தது ஈரஹா விஷமஹா சூன்யஹா கிருதாசீஹி அச்சலஹா சலஹா. 6 நாமாக்கள். 6 நாளும் 10 நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல. சுவர்ண வர்ணஹா நமக்கு பார்த்தாலே தெரியுது. சுவர்ண செய்வ வர்ணஹா அஸ்ய சுவர்ணஹா. எப்படி ஜொலிக்கிறது இல்லையா நமக்கு சுவர்ணம் எப்படி ஜொலிக்கிறது நமக்கு. அந்த ஹிரண்யவர் நாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் அப்படின்னு அப்படியே ஜொலிக்கிறது. அந்த ஜொலிக்கக்கூடிய வடிவத்தை உடையவராக இருக்கக்கூடியதுனால பரமாத்மாவுக்கு பேரு மகாவிஷ்ணுக்கு சுவர்ண வர்ணஹா. அது வேதமானது யதா பஷ்யஹா பஷ்யதே ருக்ம வர்ணம். அவர் பொன்னிறமாக இருக்கிறார், அவருடைய மீச கூட பொன்னா இருக்கு அப்படின்லாம் சொல்றது இல்லையா. அப்படின்னு வேதங்கள் சொல்லுகின்ற காரணத்தினால அவர் கிரண்யமாக ஜொலிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சுவர்ணஹா சுவர்ண வர்ணஹா. சரி. ஹேம அங்கஹா. ஹேமன்னா என்ன? தங்கம்னு அர்த்தம். ஹேம அங்கஹா அவருடைய உடம்பு முழுக்க இல்ல இப்பதான சொன்ன அவருடைய மீச தாடி கூட பஷ்யம் பஷ்யத்தே ருக்ம வர்ணம் அப்படின்னு இருக்கிறதுனால அவருடைய அங்கங்கள் கொப்புக்கள் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய பாட்டு எல்லாம் ஜொலிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஹிரண்மய புருஷா. அவர் அப்படியே சூரியன்ல காத்தா அப்படியே வந்து ஜொலித்துன்னு இருக்காரு இல்லையா. சூரியன்ல சூரிய மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசனஹா சன்னிவிஷ்டா கெய்மூரவான் மகர குண்டலவான் கிரீகி ஹாரி ஹிரண்மய வப்புகு. நம்ம ஹிரண்மய வப்புகு அப்படின்னு டெய்லி சந்தியாவந்தனத்துல இந்த ஒரு ரூபத்தை தான் நாம உபாசனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்படி ஹேமாங்கமாக இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் வராங்கஹா ஹேமமாக இருக்கக்கூடிய பொன்னிறமாக வடிவத்தோட இருக்கிறதுனால அவரை ஹேமாங்ககான்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றாரு? வராங்கம் அப்படின்னு. பரம் அப்படின்னு கோபனம். வரேண்யம் தத் சவிதுஹு. எப்படி இருக்காரு? வரேண்யமா இருக்காரு, ரொம்ப வசதியா இருக்காரு. வசதிக்கு பேரு மரம்னு பேரு. பிரம்மவித்து அதுலயே ரொம்ப பெரிய சன்னியாசியா இருந்தான்னா பிரம்மவித் வரஹா அப்படின்னு சொல்றோம். வரன் அப்படின்னா சோபனம். சோபனமான சக்தியான அங்கத்தை உடையவர் என்ற பரமாத்மா மகாவிஷ்ணு. அர்த்தத்துல வராங்கஹா அப்படின்னாரு. சந்தனாங்கதி அப்படின்னா சந்தனம் அப்படின்னாக்க மனசை கொள்ளை கொள்வது. ஆஹ்லாதம் பிரகலாதன்னு பேர் அவருக்கு. ஏன்னா எல்லாருடைய மனசையும் அவர் கொள்ளை கொள்வார். ஆகர்ஷண சக்தி. ஆஹ்லாதம் அப்படின்னா மனசை ஆனந்தப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் எங்க பரமாத்மா. அவரை நினைத்தாலே மனசுல ஒரு குதூகலமானது ஏற்படுகிறது. அதனால்தான் அது எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்றதுனாலதான் அவருக்கு கிருஷ்ணன்னு பேரு இல்லையா. இப்படி ஆஹ்லாதம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அவர் என்ன வச்சுட்டு இருக்கார்? அங்கதைஹி. அங்கதைஹின்னா கேயூரைஹின்னு அர்த்தம். கேயூரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தோல்வலை அப்படின்னு அர்த்தம். தோல்வலையை போருக்கு போகும்போது உத்தம ராஜாக்கள்லாம் அந்த கடவுள்லாம் தோல்வலை அம்பாளுக்கு கூட நம்ம போன கேயூரம் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். தோல்வலையை போட்டு கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்ற அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னார். அதுக்கப்புறம்
சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கதி. அதுக்கப்புறம் வீரஹா அப்படின்னாக்க தர்மத்ராணாய, தர்மத்தை காப்பதற்காக அவர் அசுராக்கியான் வீரான், அசுரர்கள் வீரர்களாக இருந்த போதிலும் அவர்களை, இந்த சாதுக்களை காப்பாற்ற வேண்டும், கெட்டவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவளை கொடூரமாக இவர் ஜெயிக்க வேண்டியதான சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற. அதனால சத்ரு வீரர்களை கொல்லுகின்ற காரணத்தினால அவர் வீரகா. இல்லைன்னா வீரர்களை கொண்டான், நல்ல வீரர்களை கொண்டான் எடுத்துக்கூடாது. சத்துருக்களாக இருக்கக்கூடிய வீரர்களை கொண்ட வீரகா அப்படின்னு. அதுக்கப்புறம் விஷமஹா, சமஹா அப்படின்னாக்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது. விஷமஹா அப்படின்னாக்க சமம் இல்லாமல் ட்ரீட் பண்றது. அது வியாகரணத்தினால அந்த சகாரமானது ஷகாரம் ஆயிடுச்சு. விஷமஹா அப்படின்னு பேரு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் இல்ல. ந சமஹா விஷமஹா இத்யர்த்தஹ. சமோ ந அஸ்ய வித்யதே. இவருக்கு சமமாக யாரும் இல்லைன்றதுனால அவருக்கு விஷமஹான்னு பேர் வந்துருக்கு. ஏன் அவருக்கு இல்லை? நத்வத் சமோஸ்தி நப்யதிக குதஸ்திதே அப்படி குதோன்யா. உமக்கு ஒப்பும் கிடையாது உயர்வும் கிடையாதுப்பா. நீ ஒப்பு உயர்வற்றதான ஒரு மனிதர் அல்லவா, ஒப்பு உயர்வற்றதான ஒரு தெய்வம் அல்லவா அப்படின்ற அர்த்தத்துல ஒப்பும் இல்லை உயர்வும் இல்லை. அதனால அவருக்கு விஷமஹா அப்படின்னு பேரு பகவானுக்கு. அப்படிப்பட்ட விஷமருக்கு நமஸ்காரம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சர்வ விசேஷ ரஹிதத்வாத் சூன்யவத் சூன்யஹா. இதனால இது சூன்யஹான்னு சொல்றது. அவர் எப்படி சூன்யரா இருப்பார் அப்படின்னா, அவர் நிர்குண ஸ்வரூபியா இருக்கிறதுனால அவருக்கு எந்த விசேஷமும் பொருத்தாது. எல்லா விசேஷமும் எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நிர்குணத்வாத் நிர்விசேஷத்வாது சூன்யவதே இருக்கிற காரணத்தினால அவருக்கு சூன்யஹா அப்படின்னு பக்தர்கள் அன்பா வச்ச பேர் இந்த சூன்யஹா அப்படின்னு இருக்கும். அப்புறம் திருதாஷீஹி இல்லையா? திருதாஷீஹி, திருதா விகலிதா ஆசிஷஹா. எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் ஆசைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு திருத்த ஆசி, நம்ம ப்ரே பண்றதெல்லாம் அவர் வச்சிருந்து அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்காக வேண்டி அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். அப்படின்னா கிருத ஆசிஷா அப்படின்னு அர்த்தம். அவருக்கு கிருதாக விகலிதாக ஆசிஷா, அவருக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அப்படின்னு உலக ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் எப்படி பண்றாரு? எடச்சேரியில பொருந்து எல்லார் வீட்லயும் போய் சின்ன குழந்தையா இருந்து அவர் போய் நெய் வேணும் வெண்ணெய் வேணும் அப்படின்லாம் விரும்புறாரு. நியாயமா அவருக்கு கிடைக்காததுன்னு உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கோ? வேண்டுதலே இல்லாதவர் நிராசி. அவருக்கு ஆசையும் கிடையாது. கிருத்த ஆசி, அவருக்கு எல்லா ஆசையும் நிறைவேற்றப்பட்டவராக இருக்கிறார். ஆன போதிலும் நமக்காக அந்த காரியங்கள்லாம் பண்ணார்ன்ற அர்த்தத்துல கிருதாசிஷே நமஹா அப்படின்னா. அதுக்கப்புறம் அச்சலாய நமஹா, அவர் அசைவற்றவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸ்வரூபம் சக்தி எல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் எப்படி இருக்கார்? எப்பொழுதும் மாறுதல் இல்லாதவராக இருக்கிறார். எந்த மாறுதலும் அவர்கிட்ட இருக்கவே. நல்லவன் எனக்கு பூஜை பண்ணாலும் அப்படியேதான் இருப்பார், கெட்டவர்கள் பூஜை பண்ணாலும் அப்படியே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவாவாக்கு கர்மாவுக்கு தக்க மாதிரிதான் அவர் பதில் கொடுப்பாரு தவிர அவர் ஒரு நாளும் அசைய மாட்டார். அவர்கிட்ட எல்லா பொருள்களும் இந்த உலகம் உண்டாச்சு. அவர் இருக்கிறதுனாலதான், அவருக்கு மேலதான் இந்த உலகம் எல்லாம் உண்டா. அந்த இந்த உலகத்துல அசையும் பொருள்கள் இருக்கு, அசையாத பொருள்கள் இருக்கு, எல்லாம் நாமெல்லாம் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் நம்ம எல்லாரையும் அசையாமல் கீழே இருந்து கொண்டு எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கனால அவருக்கு அச்சலஹா அப்படின்னு பேரு. அச்சலஹா அப்படின்னாக்க இன்னொரு அர்த்தம்னா மலை போல இருக்கக்கூடியது. வெங்கடாச்சலம், பத்ராச்சலம், அருணாச்சலம் அப்படின்லாம் சொல்ற மாதிரி அப்படி அசையாம இருக்கக்கூடிய மலை போல இருந்து எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் சலஹா, அது என்ன சார் இப்பதான் அச்சலஹான்னு சொன்னீங்க, திருப்பி சலன்னு சொல்றீல அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லப்பா, அவர் தான் காற்று போல எல்லாருடைய காற்றும் ஆகாசமும் எப்படி இருக்கு? நீங்க ஒரு குடம் பண்ணா அந்த குடம் இங்க இருக்கு, இந்த குடத்தை எடுத்து நான் அமெரிக்கா போறேன், அந்த ஆகாசம் என் கூடவே வருது.
அவருக்கு எப்படி வருவார் இந்த மாதிரி அவர் இருக்கார். அந்த பகவானானவர் எப்படி இருக்கார்? சலமாகவும் இருக்கார், அச்சலமாகவும் இருக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இப்போ சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கச்சந்தனாங்கடி வீரஹா விஷமசூன்யா கிருதாசீரச்சலஹா அப்படின்னு ஆச்சு. இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த கிளாஸ் கேட்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.